வணக்கம் நண்பா. பிஎம்டபிள்யூவோட 2 டாப் மோஸ்ட் அஃபோர்டபுளான பைக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கன்டினியூ பண்ணியிருக்காங்க. அது எந்த வண்டி அப்படின்னு கேட்டிங்கன்னா பிஎம்டபிள்யூவோட G310 GSும் G310R அப்படிங்கிற வண்டி இருக்கு இல்லையா, இது ரெண்டுத்தையும் தான் வந்து டிஸ்கன்டினியூ பண்ணிட்டாங்க. இந்த ரெண்டு வண்டியுமே வந்து 2018 வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க. டிவிஎஸோட கொலாபரேஷனில் சேர்ந்து இதோட ப்ரொடக்ஷன்லாம் வந்து டிவிஎஸ் தான் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. இந்த ஏப்ரல் 1லேருந்து OBD2B கம்ப்ளைண்ட் வந்து வந்திருந்தது. அதோட ரெகுலரேஷன்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த வண்டிக்கு கொண்டு வர முடியல அப்படிங்கிற காரணத்துக்காகவும் அந்த அளவுக்கு சேல்ஸ் வால்யூம் இல்லாத காரணத்தினாலையும் இந்த ரெண்டு வண்டி வந்து டிஸ்கன்டினியூ பண்ணிட்டாங்க. அஃபிஷியல் வெப்சைட்டில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த G310R இருக்கு இல்லையா, அதை வந்து பார்த்தீங்கன்னா தூக்கிட்டாங்க. ஆனால் இந்த G310 GS இருக்குல்ல, அது இன்னும் பார்த்தீங்கன்னா அதோட மாடல் வந்து நமக்கு காட்டுது. ஒருவேளை அந்த ஸ்டாக் இருக்கிற வரைக்கும் காட்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. எப்படின்னு சொல்லிட்டு தெரியல நமக்கு. இவங்க இந்த ரெண்டு வண்டியுமே டிஸ்கன்டினியூ பண்ணிட்டாலும் இந்த G310 RR இருக்கு இல்லையா, அதாவது இந்த டிவிஎஸ் அப்பாச்சி RR 310 இருக்கு இல்லையா, அது ரெண்டுமே ஒரே மாதிரி தான் இருக்கும். அந்த வண்டி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டில் இன்னும் சேல்ஸில் இருக்குது அப்படிங்கிறத சொல்லலாம். இதில் எல்லாத்துலேயும் காமனான ஒரு இன்ஜின் தான். 312 சிசிக்கான ஒரு லிக்விட் கூல்ட் இன்ஜின் கொடுத்துருக்காங்க. சிங்கிள் சிலிண்டர் இன்ஜின் அப்படிங்கிறத சொல்லணும். இது 34 ஹார்ஸ் பவரையும் 27 நியூட்டன் மீட்டர் டார்க்கை வந்து ப்ரொடியூஸ் பண்ணும் அப்படிங்கிறத சொல்லணும். இந்த ரெண்டு வண்டியும் டிஸ்கன்டினியூ பண்ணதில் எத்தனை பேருக்கு வருத்தமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்கறதுக்காக தான் இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம லைக் பண்ணுங்கள். இது மாதிரி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். See you later.